நயன்தாரா மேடம் கூட நடிப்பேன். நடிச்சா வருவேன். அப்படி தானே சொல்ல வரீங்க? அப்படின்லாம் இல்ல. அவங்களும் நடிக்கணும்னு ஆசை. சுனைனா ம். சுனைனான்னு ஒரு ம். அவங்க ஆர்டிஸ்ட் ஹீரோயின் அவங்க. அவங்களோட கூட நடிக்கும்போது என்ன மாதிரி அற்புதமான ஒரு நடிகை. உங்க கூட ஒர்க் பண்ண எவ்வளவோ காமெடி ஆர்டிஸ்ட் வந்து இப்போ வந்து சூப்பர் ஹிட் ஹீரோவா வந்து இருக்காங்க. உங்களை அந்த மாதிரி பார்ப்போமா? அந்த மாதிரி தப்பி தவறி நினைப்பு கூட நெஞ்சில ஏறக்கூடாது. சேசு உஷாராயிரு. யாரையும் நம்பாத. இப்போ சமீபத்தில் கடமையை செய்யணும் ஒரு படம் பண்ணேன். யாஷிகா ஆனந்துக்கு அப்பா கேரக்டர், எஸ் ஜே சூர்யா சாருக்கு வந்து மாமனாராக ஒரு படம் பண்ணேன். ஒரு நடிகை கூட பெர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு காமெடி ஆர்டிஸ்டாவோ இல்லைன்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாவோ இந்த நடிகை கூட நான் நடிக்கணும் அப்படின்ட்டு யாராவது நடிகை இருக்காங்களா? இருக்காங்க. அதாவது எப்படின்னா, நான் ஆசைப்பட்டு இவங்களோட நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அவங்களோட நடிச்சிருக்கேன். அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு. ரேகா, கடலோர கவிதைகள் ரேகா மேடம். அவங்களோட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. கிணறுன்னு ஒரு படம். மலையாளம், தமிழ் 2 லாங்குவேஜில் வந்து அதில் வந்து நாசர் சாரு, பசுபதி சார், ரேகா மேடம், ரேவதி மேடம், அர்ச்சனா எல்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட்டுகள். அவங்களோட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நடித்தேன். அதே மாதிரி நான் ஆல்ரெடி யாஷிகா ஆனந்த் கூடலாம் நடித்தேன். ரொம்ப அதாவது பழகும்போது ரொம்ப அற்புதமான ஒரு பொண்ணு. அவளுக்கு அப்பாவை நடித்தேன். யாஷிகா ஆனந்த் கூடலாம் நடிக்கணும்னு ஆசை. ஓவியா கூட ரொம்ப நல்ல கேரக்டர். ஓவியா அதான் நம்ம நடிகன் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகும்போது அவங்க பேசுகிறது பழகிறதெல்லாம் வந்து ரொம்ப ஓவியா கூட அவங்களோட கூட நடிக்கணும் ஆசை. அதே மாதிரி அணுன்னு ஒரு பொண்ணு. அந்த ஒரு படம் நாங்கள் ஒரு அரக்கோணத்தில் ஒரு படம் ஒன்று முரளி சார் டைரக்ஷனில் பண்ணோம். அதில் நடித்தா அணு. இவங்கெல்லாம் நான் கூட நடித்த நடிகைகள். இவங்களோட கூடலாம் மறுபடியும் நடிக்கணும்னு ஒரு ஆசை. நயன்தாரா மேடம் கூட நடிப்பேன். நடிச்சா வருவேன். அப்படி தானே சொல்ல வரீங்க? அப்படின்லாம் இல்லை. அவங்களும் நடிக்கணும்னு ஆசை. அவங்க என்னென்னா அவங்களுடைய இந்த ஸ்டாண்டர்டான இந்த இடத்த வச்சுட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு யோகி பாபுலாம் சும்மா அடித்து தூள் கலப்பியிருப்பார் இல்லை? அந்த படத்தில் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சிருந்தா கூட எனக்கு நல்லா இருந்திருக்கும் போல அப்படிலாம் நினைக்கிறேன். இந்த இந்த சுனைனான்னு ஒரு அவங்க ஆர்டிஸ்ட் ஹீரோயின் அவங்களோட கூட நடிக்கும்போது என்ன மாதிரி அற்புதமான ஒரு நடிகை. அவங்களும் நல்ல ஆர்டிஸ்ட். அவங்களோடலாம் கூட நடிகை. அந்த மாதிரி நடிகைகளோட ஒரு யதார்த்தமாக அந்த சீன் போடாமல் பந்தா இல்லாமல் யதார்த்தமாக பழகக்கூடிய நடிகைகளோடலாம் அவங்க படங்கள் எல்லாம் பண்ணணும், காமெடி பண்ணணும்னு ஆசை. உங்க கூட ஒர்க் பண்ண எவ்வளவோ காமெடி ஆர்டிஸ்ட் வந்து இப்போ வந்து சூப்பர் ஹிட் ஹீரோவா வந்து இருக்காங்க. உங்களை அந்த மாதிரி பார்ப்போமா? அந்த மாதிரி தப்பி தவறி நினைப்பு கூட நெஞ்சில ஏறக்கூடாது. சேசு உஷாராயிரு. யாரையும் நம்பாத. ஓகேப்பா. எனக்கு அந்த மாதிரிலாம் மிகப்பெரிய லெவலெலாம் ஆசையெல்லாம் கிடையாதுப்பா. ஜாலியாக இருக்கணும், மக்களோட மக்களாக ஜாலியாக இது பண்ணிகிட்டு இருக்கணும். ரெண்டாவது நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர். நான் நல்லா ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக நடிக்கணும், ஜாலியாக இருந்துட்டு போகணும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஆசைகள் தான். பெரிய ஹீரோவெல்லாம் நான் ஆசை கிடையாது. அடுத்து உங்கள் படம் ஏதாவது வருமா சார்? ஆமாம், இன்னும் நிறைய படம் வரத்துக்கு இருக்குதுப்பா. இல்லை, அதான் லைன் அப்ஸில் அடுத்து என்ன இருக்குது அப்படின்றத கேட்குறேன். இப்போ அடுத்தது வருஷத்தில் படம் இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, வடக்குப்பட்டு ராமசாமின்னு ஒரு படம், ஒரு சந்தான சார்து. ஜமீன் மாப்பிள்ளைன்னு ஒரு படம், அது 2 படம் அது போயிட்டுருக்கு ஷூட்டிங்கு. இன்னொரு படம் கல்யாண்ஜி ஒரு படம், 90s கிட் ஏதோ சம்திங் அந்த டைட்டில். அந்த படம் 3 படம் சந்தான சார்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா யோகி பாபு அவரது வந்து அவரோடது வந்து பூமர் அங்கிள் ஒன்று, மெடிக்கல் மிராக்கிள் ஒன்று, அரண்மனை 4. அரண்மனை 4 வந்து கேரளா போய்ட்டு வந்தேன். அது செம்மையாக, அரண்மனை 4லாம் வேறு லெவலில் இருக்கும். நல்ல அதாவது ரசிகர்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்கும். அரண்மனை 4லாம் நல்ல ஒரு டோட்டலாக சேஷுவோட இதில் ஒரு பாரதர்கள் சின்ன சின்ன இது இருக்குது. இப்போ சமீபத்தில் கடமையை செய்யணும் ஒரு படம் பண்ணேன். யாஷிகா ஆனந்துக்கு அப்பா கேரக்டர், எஸ் ஜே சூர்யா சாருக்கு வந்து மாமனாராக ஒரு படம் பண்ணேன். அது படம் வெங்கட் சார் டைரக்ஷனில். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல காமெடியை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல இதாக இருக்குது. வெங்கட் சார் நல்ல பண்ணார். ராயர் பரம்பரைன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வந்து நானும் மொட்டராஜன் இருந்தேன். மொட்டராஜனான செம்ம கேரக்டருங்க அவர். நானும் மொட்டராஜன் இப்போ எப்படின்னா, இந்த வண்டியில் கேரவனில் உட்காந்துருப்போம். கேரவனில் பேர் தான் அந்த கேரவன் பேர். முக்கால்வாசி வெளியில் தான் உட்காந்துருக்கோம், சேர் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான கேரக்டரான அண்ணனோட கூட மொட்டராஜன் கூட தான் இப்போ இந்த இதில் ராயர் பரம்பரையில் ராமநாத் சார் டைரக்ஷன் அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தேன். வரப்போகிற படங்கள் இருக்குது இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 10 படம். இப்போ சரக்குன்னு ஒரு படம், இவர் மன்சூர் அலிகான் சார், ஜெயக்குமார் சார் டைரக்ஷனில்.
அது நல்லாயிருக்கும். அது கண்டிப்பாக சரக்கு படம் வந்து மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு பெறும். அது ஒரு நல்ல கான்செப்ட் அது. சரக்கு நல்லாயிருக்கு. படங்கள் இப்போ நிறைய பண்ணிட்டுருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் வர வேண்டிய படங்கள் இருக்குது. அப்புறம் வந்து எல்லா ஹீரோக்களோடையும் கூட இப்போ வைபவ் சார் கூட பண்ணியிருக்கேன். ஹாரான்னு நம்ம பிக் பாஸ்ல பண்ணாரு. அவர் படம் பண்ணுறாரு. அதில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெற்றி ம். அவரோட இரவுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஓகே. அந்த படம் பண்ணியிருக்கேன். இருக்குது ஒரு 10 படங்களுக்கு மேலே இருக்குது. ஆல்ரெடி பண்ணி முடித்து டப்பிங்லாம் முடித்த படங்கள். ஜெயம் ரவி சார்து கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு வேஷம் பண்ணியிருக்கேன். ஐயர் கெட்டப்பு. ம். எல்லாம் இருக்குது. எல்லாம் கூடிய விரைவில் எல்லாம் வரும்.